கோஹினூர் ஒரு சபிக்கப்பட்ட வைரம். இந்த கோஹினூர் வைரத்துல பல பேரோட ரத்தக்கரையும் துரோகமும் பல பேரரசர்களோட வீழ்ச்சியும் வெற்றியும் இருக்கு. அப்படின்னா 19th செஞ்சுரியில இருந்து 2022 வரை இந்த கிரீடத்தை வச்சிருந்த இங்கிலாந்து ராணிகள் ஒவ்வொருத்தரும் கெத்தா வாழ்ந்தாங்களே, அது எப்படி? 13th செஞ்சுரியில ஆந்திர பிரதேசோட குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த கோல்கொண்டால சுரங்க வேலை நடந்துட்டு இருந்தப்ப அங்க வேலை பார்த்தவங்க கைக்கு 38.2 கிராம்ஸ் வெயிட்ல ஒரு கலர்லெஸ் ஸ்டோனா கிடைச்சதுதான் இந்த கோஹினூர். அப்படி கிடைச்ச கோஹினூரை காகத்திய வம்சத்தோட அரசர் கணபதி தேவா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதை பார்த்த அவங்களோட அரச ஜோதிடர் தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கோஹினூர் டைமண்டோட சாபத்தை பத்தி சொல்றாரு. அதாவது இந்த டைமண்ட் யாரு கையில இருக்கோ அவன் இந்த உலகத்தையே கட்டி ஆழ்வான். ஆனா கடைசி காலத்துல நிறைய சவால்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு ரொம்பவே மோசமான ஒரு இறப்பு கிடைக்கும்னு சொல்றாரு. சோ கணபதி தேவா அந்த வைரத்தை அவங்களோட குலதெய்வமான காக்கத்தி தேவியோட இடது கண்ணா பிக்ஸ் பண்றாரு. தென் இந்த கோஹினூரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி 1310ல தென்னிந்தியாவுக்கு வந்து காக்கத்திய அரசை தோக்கடிச்சு இந்த வைரத்தை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் சுல்தான் கிட்ட இருந்த கோஹினூர் முகலாய பேரரசர் பாபரோட கைக்கு போகுது. அவருக்கு அப்புறம் ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், முகமது ஷா அப்படின்னு அடுத்தடுத்த அரசர்கள் கைக்கு போய் அங்க இருந்து ஈரானை சேர்ந்த பெர்ஷியன் ரூலர் நடேர் ஷா கிட்ட போய் சேருது. தென் அவர்கிட்ட இருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த துரானி எம்பரர் அகமது ஷா கைக்கு போன கோஹினூர் அவரோட காலத்துக்கு அப்புறம் அவரோட பேரன் ஷா சுஜா கைக்கு போய் சேருது. பட் அவருக்கும் அவரோட பிரதர் முகமது ஷாக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ஷா சுஜா பஞ்சாப்க்கு போறாரு. அப்படி போனது அவர் மட்டும் இல்ல, அவரோட பிரேஸ்லெட்ல இருந்த கோஹினூரும் தான். சோ 1813ல பஞ்சாப்க்கு போனவர் அரசர் ரஞ்சித் சிங் கிட்ட ஹெல்ப் கேட்டு அதுக்கு பதிலா அந்த கோஹினூரை அவர்கிட்ட கொடுக்கறாரு. இது நடந்தது 19th செஞ்சுரியில, அதாவது இந்தியால பிரிட்டிஷ் ரூலர்ஸோட கை ஓங்கி இருந்த டைம். கோஹினூரை எப்படியாவது கேப்சர் பண்ண நினைச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சூழ்ச்சி பண்ணி ரஞ்சித் சிங்கை கொன்னுட்டு அவரோட மனைவிய அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்லயும் கோஹினூரை கேட்டு யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவரோட 5 வயசு மகன் துலீப் சிங்கையும் கோஹினூர் கூடவே சேர்த்து கப்பல்ல ஏத்தி பிரிட்டனுக்கு அனுப்புறாங்க. அந்த கோஹினூர் பிரிட்டனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதோட சாபத்தை பத்தி சில வரலாற்று குறிப்புகள் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டன் பிரின்ஸ் ஆல்பர்ட் அதை அவர் யூஸ் பண்ணாம ரீகட் பண்ணி பிரிட்டன் குயின் விக்டோரியாவோட கிரவுன்ல செட் பண்றாரு. அதாவது கோஹினூர் ஆண்களை மட்டும்தான் காவு வாங்கும், பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு ஆல்பர்ட் படிச்ச வரலாற்று குறிப்புகள் சொல்லியிருக்கு. சோ இப்போ ஃபைனலா கோஹினூரோட வெயிட் 21.12 கிராம்ஸ், அதாவது 105.6 கேரட். கோஹினூரோட வெயிட் குறைஞ்சிருந்தாலும் அதோட பிரில்லியன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. அண்ட் இந்தியாவுக்கு சொந்தமான கோஹினூர் இப்ப லண்டன்ல இருக்க ஜுவல் ஹவுஸ் மியூசியம்ல மின்னிட்டு இருக்கு.